ஹாய் பிசினஸ் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஒரு கேண்டில் முழுங்கியது. இதே மாதிரியே 3 நாள் தொடர்ந்து நடந்துச்சு. 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி லைஃப் டைம் ஹைக்கு பக்கத்துல போச்சு. முதல் முறையாக 26,200க்கு மேல க்ளோஸ் வச்சுது. 21,246 ஹை போட்டது. ரைட்டா, வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஃப்ரைடே. என்ன நடக்கலாம்னு நம்ம ஏற்கனவே பயந்துகிட்டு நேத்து சொல்லியிருந்தோம். இன்னைக்கு என்ன நடந்துங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஃபைனலா பின்னாடி திங்கட்கிழமை என்ன நடக்கலாம், நிப்டி சூழ்நிலை என்ன, எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஐஎன்ஆர் மணி கண்ட்ரோல் ரிப்போர்ட் பிரகாரம் 89.46 லைஃப் டைம் லோ 88.8 இருந்தது ஏற்கனவே. இப்போ அதையும் மாதிரி லைஃப் டைம் லோ ரொம்ப பேருக்கு இது கவலையான விஷயம். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 12% அப்பா இருக்கு. 13.63 மறுபடியும் 13 மேல போயிருக்கு. இது ஒரு கவலையை அளிக்குது. இதுவும் ஃபியர் அதிகமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் 1% டவுனு, ஹெச்டிஎஃப்சி 1% டவுனு, மெட்டல் செக்டர் 2.5% டவுன் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசி இந்த மாதிரி டிஏ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்களோன்னு பல தடவை பேசியிருக்கோம். அது நடந்திருக்காங்கிறத நம்ம எஃப்ஐடிஏ இதுலயும் பார்ப்போம். அதே மாதிரி கிஃப்ட் நிப்டி காலையில கீழே ட்ரேட் ஆனதுனால நான் கேப் டவுன் சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்கை பயன்படுத்தி ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாற்ற வேண்டாம். அதே மாதிரி மறக்காம லைக் பண்ணுங்க, அப்பதான் மோட்டிவேஷனா இருக்கும். அதே மாதிரி புதுசா பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு ஆதரவளிக்க விரும்புறாங்க, ஜாயின் பண்ணி பே பண்ணி ஆதரவளிச்சிங்க. சரி, வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. அதாவது நேற்றைய க்ளோஸ் 26,192, இன்றைய ஓபன் 26,109, கிட்டத்தட்ட 83 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. நேத்து கேப் அப் ஆச்சு. இதே மாதிரி இன்னைக்கு கேப் டவுன் ஆயிருக்கு. 9:15க்கு ஒரு 26,094ங்கிற ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. 9:30 மணிக்கு 26,174 80 பாயிண்ட் அப் ஆச்சு. இது நல்லா கவனிச்சுட்டே வாங்க எத்தனை டைம்ஸ் அப் டவுன் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா 10:20க்கு ஒரு லோவை கிட்டத்தட்ட இன்றைய லோ மாதிரி வந்துச்சு. 26,055 120 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. நம்பர் 2. அதுல இருந்து மடமடன் அப்பாச்சு 26,179. இந்த இடம் பாருங்க, 120 பாயிண்ட்ஸ் மறுபடியும் அப்பாச்சு. அதுல இருந்து மறுபடியும் ஃபாலு, அப்புறமா ஒரு அப்பு, கிட்டத்தட்ட 4 ஆச்சா. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஃபாலு. 6 டைம்ஸ் 6 வே மூவ் இன்னைக்கு நடந்திருக்கு. கரடிகளுக்கும் காளைகளுக்கும் கடுமையான போட்டி நடந்தது. இன்னைக்கு டே கேண்டில் மாத்திடுறேன், கடுமையான போட்டி நடந்தது. இன்னைக்கு ஓபன் 26,109. இந்த பெரிய கேண்டில் தான். நேத்து ஒரு டோஜி கேண்டில் போட்டது, இன்னைக்கு ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. ஓபன் 26,109, ஹை 26,179, லோ 26,052, க்ளோஸ் 26,068. லைஃப் டைம் ஹைல இந்த மாதிரி கேண்டில்ஸ் போடுறது நம்ம ஒரு அவ்வளவே நல்லதில்லை. இதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். லாஸ்டா பயம் தான் இருக்கிறது. ஆனால் ப்ரீவியஸ் இந்த ஸ்விங்குக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸ்விங்கை உடைச்சிட்டு கீழே வைக்கல. அது ஒரு நமக்கு மனசுல ஒரு தைரியத்தை உண்டாக்குது. தொடர்ந்து நம்ம இதை பத்தி அனலைஸ் பண்ணோம். இன்னைக்கு கிரீன் கேண்டில் 31, ரெட் கேண்டில் 20. இன்னைக்கு டாப் கெய்னர் மாருதி 1% அப்பு, மேக்ஸ் ஹெல்த் 1% அப்பு, இண்டிகோ 1% அப்பு, மஹிந்திரா 3/4% அப்பு. டாப் லூசர் ஹிண்டால்கோ 2.25% டவுனு, டாடா ஸ்டீல் 2% டவுனு, ஜேஎஸ்டபிள்யூசிஎல் 2% டவுனு, பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 2% டவுனு. பேங்க் நிப்டி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு துக்கமான ஒரு கவலையான செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். இதை சொல்லிட்டு இது பண்ணலாம். டெஜாஸ் இது ஏர் கிராஷ் நடந்திருக்கு. ஐஏஎஃப் கன்ஃபார்ம்டு டெட். கோர்ட் ஆஃப் என்கொயரி ஆர்டர் ஐஏஎஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய அந்த ஜெட் துபாயில ஷோ நடந்தது. அதுல கிராஷ் ஆகி அந்த ஐஏஎஃப் இறந்துட்டதாகவும் சொல்லப்படுது. சரி, நம்ம மொத்த பேங்க் நிப்டி போயிடலாம். இப்ப பேங்க் நிப்டி பாருங்க. இதுதான் ஏற்கனவே ஒரு டேஜு கேண்டில் போட்டோன்னே நம்ம ஒரு கவலை சொல்லியிருந்தோம். டாப்ல டேஜு கேண்டில் போடுறது ஒரு டேஞ்சரானது. அதே மாதிரி இன்னைக்கு ரெட் கேண்டில் போட்டு கீழே கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு 59,232 டு 58,823 400 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். கிரீன் கேண்டில் 2, ரெட் கேண்டில் 10. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் 1% டவுன், ஹெச்டிஎஃப்சி 1% டவுன். சப்போர்ட் 59,000. ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஹை தான். லைஃப் டைம் ஹை 59,440. கோல்டு போயிடலாம். கோல்டு மறுபடியும் கீழே அந்த சப்போர்ட் இடத்துல நின்றுட்டு இருக்கு. 40,050ங்கிற இடத்துல தொடர்ந்து 6 நாளாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருக்கு. இதோட லைஃப் டைம் ஹை 4,381, 3,886ல சப்போர்ட் எடுத்து மேல வந்தது நம்ம தெரிஞ்சது. இந்த இடத்துல உடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்குதா இல்ல சப்போர்ட் எடுக்குதான்னு வர நாட்கள் தெரியும். 11,460 போர்ட் ரேட்டு. சில்வர் 169. சில்வர் கோல்ட ஃபாலோ பண்ணல, அது கீழே உடைச்சிட்டு வந்துருச்சு. ஆல்ரெடி மேல கூட
லைஃப் டைம் ஹை பக்கத்துல போச்சு. இப்போ வந்து கீழே உடைச்சிட்டு வந்துச்சு. 4-5 நாளா இந்த இடத்துல 50ங்கிற இடத்துல சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா இப்ப 49.08 49க்கு வந்துருச்சு. இதோடைய லைஃப் டைம் வந்து 54.98. இங்க 45ல சப்போர்ட் எடுத்து மேல போச்சு. சரி, அதே மாதிரி இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் வந்து இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் பிஎஸ், எஸ்என்பி குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, எஸ்என்பி குளோபல் சர்வீசஸ் பிஎம்ஐ, அதே மாதிரி எஸ்என்பி குளோபல் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் பிஎம்ஐ வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி யூஎஸ் உடைய எஸ்என்பி குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, எஸ்என்பி குளோபல் சர்வீசஸ் பிஎம்ஐ வர வேண்டியிருக்கு. இது முக்கியமான டாட்டாஸ். நேற்று முக்கியமான டாட்டாவினாலதான் மார்க்கெட் கீழே இறங்கியதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி இன்னைக்கு யூஎஸ் ஆயில் 2% டவுன் ஆகி 57.45. பிட்காயின் அகைன் இங்க பாருங்க, இன்னைக்கு எக்கச்சக்கமா கீழே இறங்கி விட்டது. பிட்காயின் மோசமான வாலட்டைலான ஒரு கவுண்டர் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இதை சுருக்கிடுறேன். இப்ப பாருங்க 82.954 75,000ங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கு. அடுத்தது அதை நோக்கி போதோன்னு ஒரு ஐயம் இருக்குது. பாருங்க 1,26,000 பிளஸ் தான் இருந்தது. இது அங்க இருந்து கீழே விழுந்து கிட்டத்தட்ட 35% கீழே இறங்கி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி. எஃப்ஐஸ் வந்து ஒரு நியூட்ரல் கண்டிஷன்ல இருக்காங்க. தொடர்ந்து 2 நாளா பையரா மாறி இருக்காங்க. அது கொஞ்சமா 283 கோடி 1580 கோடி. டிஎஸ் ஆச்சரியம் 824 கோடி மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. இவங்களும் ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்களோன்னு ஒரு ஐயம் இருக்கிறது. இதை தொடர்ந்தால் நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க ஹைல. ஏன்னா அவங்களும் லாபம் மக்களுக்கு கொடுத்தானே ஆகணும் அவங்க டிஎஸும். சோ அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. டிஎஸும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்களோன்னு ஒரு ஐயம் இருக்கிறது. சரி, அடுத்தது வந்து இது எப்படின்னா நம்ம லாஸ்டா நம்ம அதை பத்தி இது பண்ணுவோம், இல்லாட்டி இதான் சொல்லிடுவோம். இந்த எஃப்ஐடிஐ என்ன பண்ணுவாங்க, இந்த ஏறுன்னு ஒரு இதை போயிடுச்சுல, நம்ம எல்லா மக்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சுன்னா அவங்க எல்லா கையிலையும் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கலாம், அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டியதான். ரொம்ப டீப்பாவும் போக முடியாது. சரி, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபுல்லா பிளட் பாத்துங்க. அதாவது ஃபியூச்சர் மட்டும் இன்னைக்கு 1/2% அப் டோ ஜோன்ஸ், எஸ்என்பி 500 1.5% டவுன், நாஸ்டாக் 2.25% டவுன், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து எஃப்டிஎஸ்சி 1/2% டவுன், சிஎஸ்சி இட்டாலி 1/2% டவுன், டிஎக்ஸ் ஜெர்மனி 1% டவுன், ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 2.5% டவுன், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 1% டவுன், ஹாங்காங் ஹாங்செங் 2.5% டவுன், தைவான் 3.25% டவுன், கொரியா கோஸ்பி 4% டவுன், அண்ட் எஸ்சிடி காம்போசிட் 2.25% டவுன், ஜாகர்தா இந்தோனேஷியா பிளாட், சைனா 2.5% டவுன். அதுக்கு இந்தியன் மார்க்கெட் எவ்வளவு தேவைன்னு நம்ம சொல்லலாம். சரி, ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை இதுவும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. அதாவது பிசிஆர் இப்போ செக் பண்ணும்போது இந்த பாருங்க, வெறும் கரெக்டா நியூட்ரலா இருக்குங்க. 1ல இருக்கு, 0.9999ல இருக்கு. அதாவது சென்ட்ரா நிப்ப நான் மேலேயும் போக மாட்டேன் கீழே போக மாட்டேன் டாட்டா சொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல. 26,000 டு 25,900, 25,800, 25ல எல்லாம் 1 லட்சம் அப்படி ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மேல 26,100, 26,200, 26,300, 26,400 வரைக்கும், 24,500 வரைக்கும் ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிசிஆர் ஒன்னு காமிக்குது. இதுல மாறுபடலாம் லைவ் மார்க்கெட்ல. அடுத்தது வந்து நம்ம சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம கடைசியா டெக்னிக்கலா பார்ப்போம். இந்தியா பிசினஸ் ஆக்டிவிட்டி ஸ்லோஸ் டு 6 month லோ. இது இன் நவம்பர் மணிக்கொண்டில் வந்திருக்கு. அதே மாதிரி பிளாக் டீல் இம்பாக்ட் வந்து கர்நாடகா பேங்க் 11% அப்பா இருக்கு. அதே மாதிரி அப்பெக்ஸ் ஃப்ரோசன் 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. இது வந்து மணிக்கொண்டில் வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் வீடியோ ஒன்னு இவர் கூட ரொனால்டோ கூட ஃபுட்பால் பிளே பண்ற மாதிரி WL வந்திருக்கு. அதாவது ஒரு ஃபன்னியான அல்ல, அது ஒரு ஃபன் வீடியோ போட்டிருக்காரு. அதே மாதிரி 28 பாயிண்ட்ஸ் பீஸ் பிளான் ரஷ்யா யுக்ரைனுக்கு தயார் பண்ணிருக்காங்க. என்டிடிவி, இந்தியா டைம்ஸ் இதெல்லாம் வந்திருக்குது. அதே மாதிரி ரஷ்யாவுடைய 33 ட்ரான் வந்து உக்ரைனுடைய 33 ட்ரான ரஷ்யா டவுன் பண்ணதாக இந்த ஹிந்துல வந்திருக்கு. அதே மாதிரி ஜப்பான் குட் சஃபர் 1.2 பில்லியன். என்ன தைவான் பிரச்சனைனால சைனா டூரிஸ்ட் அவங்க வராம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல வந்திருக்கு. அப்புறம் யூஎஸ் சாங்ஷன் பண்ணிருக்காங்க TR6 பெட்ரோ, அப்புறம் சில இந்தியன் கம்பெனிஸ், அப்புறம் சில இண்டிவிஜுவல் இந்தியன் மேல யூஎஸ் வந்து சாங்ஷன் பண்ணிருக்கு. என்னன்னா ஈரானுடைய ஆயில வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மின்ட்ல வந்திருக்கு. ட்ரம்ப் அவர் வேலையை காமிக்க ஆரம்பிச்சுட்டாரு எல்லா இடத்துலயும். அதே மாதிரி ஈரான் சேஸ் அவங்க பாம் பண்ண ஏரியாவே நான் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஐஏஏ. இவங்க வந்து டீல் நடக்கிற வரைக்கும் நாங்க ஆக்சஸ் பண்ண விட மாட்டேன்னு ஈரான் சொல்லுது. இப்ப ஈரான்ல, ஜப்பான்ல, சைனா கூட, ரஷ்யா, உக்ரைன், காசா, இஸ்ரேல், இப்படி உலகம் ஃபுல்லாவே ஒரு பதட்டம் நிலவுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ரைட்டா? அதே மாதிரி இஸ்ரேல் கண்டினியூ பாம் கில்ஸ் டு அல்ஜசீரால இது வந்திருக்கு. ரைட்டா? சரி, நம்ம டெக்னிக்கலா போய் பார்ப்போம். எஸ், இதை வந்து பெருசு பண்ணிடுவோம். இதெல்லாம் இது பண்ணிடலாம், நல்லா ஒரு டீப்பாவே பார்ப்போம். இப்போ வந்து இதை பாருங்க, இது கொஞ்சம் இது பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இது டபுள் டாப்
இது வந்து ஒரு மைனஸ். டபுள் டாப் வந்து கீழே இறங்கிடலாம் சொல்லி நம்ம ஏற்கனவே ஆரோ போட்டு காமிச்சிருந்தோம். நம்பர் 1. அடுத்தது வந்து இந்த ரைசிங் சேனல் பாருங்க, 3 ஸ்விங்க கனெக்ட் பண்ணிருக்கேன், கீழே ஸ்விங்க கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 1 2 ரவுண்ட் வேணாலும் பண்ணிடலாம். பாருங்க, இந்த ரவுண்டு பாருங்க, இந்த ரவுண்ட பாருங்க, இந்த ரவுண்ட் அகைன் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சோ கீழே தள்ளப்படலாம். இது நம்பர் 2 மைனஸ் பாயிண்ட். அப்புறம் வந்து இதுல இந்த 2 மெயினான ரெசிஸ்டன்ஸ் ஏரியால என்ன நடந்திருக்குன்னா டோஜி கேண்டில் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமானது. டோஜி கேண்டில் போட்டிருக்கு, அப்புறம் ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. இது மைனஸ் தான். அப்புறம் 26,100க்கு கீழே வைக்கல, க்ளோஸ் வைக்கல, அது மட்டும் பாசிட்டிவ். நமக்கு இந்த ஸ்விங்குக்கு கீழே வைக்கல, அதனால அப்படியே சப்போர்ட் எடுக்கலாம்னு ஒரு விஷயம் இருக்கு. இது பிளஸ். அதே மாதிரி ட்ரம்ப் மறுபடியும் ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு, சாங்ஷன் பண்ணிருக்காரு இந்திய கம்பெனிக்கு, அதெல்லாம் மைனஸ் தான். அதே மாதிரி ஏஐ பபுள், அதனால என்விடியா இன்னைக்கு என்விடியோட சார்ட் கூட பார்த்துலாம். இதற்கு பாருங்க எப்படி இறங்கி இருப்பாருங்க, 196ல இருந்து 180 வரைக்கும் இறங்கி இருக்கு. இது டே கேண்டில். இது வந்து மணிக்கொண்டர்ல உள்ளது, என்விடியா கார்பரேஷன் சார்ட். சோ அதுவும் நமக்கு மைனஸா தான் இருக்கு. அதே மாதிரி எஃப்ஐ ஆக்டிவிட்டி அவங்க நியூட்ரலா இருக்காங்க, வாங்கவும் இல்லாம விற்கவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு. அதே மாதிரி டிஐஸ் ப்ராஃபிட் புக் பண்றாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்கு. இதெல்லாம் மைனஸ் தான். அப்போ ஏறுறதை விட இறங்குறது அதிகமான ஒரு மைனஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு மார்க்கெட்டை காப்பாற்ற வேண்டியவங்க ஒன்லி எஃப்ஐஸ், டிஐஸ் அண்ட் ட்ரம்ப் தான். எது நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்துட்டு டைம் இருக்கிறவங்க மட்டும் இந்த அனலைசிஸ் பாருங்க. அதாவது கொஞ்சம் இந்த வீக்கெண்ட்ல வந்து சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு எனக்கு தோணுச்சு, அதனால இந்த எக்ஸ்ட்ரா இதை பண்றேன். இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கங்க. அதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தான் சொல்லிட்டு இல்லை. இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல சில ஸ்டாக்குடைய மேலும் விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிஃப்டி 50 ஸ்டாக்ல வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் ஹெவி வெயிட்டேஜ் உள்ளது. பாருங்க, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்த்துருவோம். இது வந்து 5 இயர்ஸ் சார்ட்ல தான் நம்ம பார்க்கறோம்னா, இதுல வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மார்க்கெட் கேப் பாருங்க, 20,96,320 கோடி இதோடைய மார்க்கெட் கேப். இதுதான் இருக்கிறதுலேயே ரிலையன்ஸ் தான் ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் உள்ளது நிஃப்டி 50ல. இந்த விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரிலையன்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்டாக்கா அப்படி முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாட்கள்லையும் கொஞ்சம் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இது வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன் இதெல்லாம் பார்த்துங்க, நீங்க ஜூம் பண்ணி பார்த்துங்க. மார்க்கெட் கேப் பார்த்துட்டோம். பி ரேஷியோ 25.1, டெப்ட் ஈக்விட்டி 0.41. இதெல்லாம் வந்து நீங்க இது வாங்கும்போது விற்கும்போது எல்லாமே அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரென்த் கூட பாருங்க, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ், இது எல்லாமே போட்டிருப்பாங்க, அதை கூட பாத்துக்கங்க. இப்போ நான் மெயினா நம்ம பார்க்க வர்றது வந்து நியூஸ் பார்த்துடலாம். இது நியூஸ் வந்து ஏதாவது வந்திருக்கா? ஒரு 7 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் எக்ஸிக்யூட் என்எஸ்சி பிளாக் ட்ரேட் ஒர்த் 78.18 crores ஃபார் ஓவர் 5 lakh shares at 15.45.4. அதாவது 1545 கோடி இன்னைக்கு பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. சரியா? அது ஒரு நியூஸ். இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் ட்ரேட் தான் நடந்திருக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து 3 நியூஸ் மட்டும் பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கெயின்ஸ் as its arm ups AI appeal with Gemini 3 மாடல். இது முக்கியமானது. ரைட்டா? சரி, அடுத்தது வந்து ரிலையன்ஸ் நம்ம சும்மா ஒரு ஷார்ட்டா பார்த்துக்குவோம். அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம நிஃப்டி 50ல வந்து ஹெவி வெயிட் எதுனா HDFC பேங்க் தான் அடுத்தது. HDFC பேங்குடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க, 15,51,510 மார்க்கெட் கேப். ரெண்டாவது ஹெவி வெயிட் இதுதான். இதனாலதான் ரிலையன்ஸும் HDFC பேங்க்லாம் ஒரு மூவ்மெண்ட் இருந்து அதிகம் மேலே ஏறிச்சுட்டா மார்க்கெட் நிஃப்டி 50 மேலே ஏறும், இறங்குனாலும் மார்க்கெட் இறங்குறது நம்ம இது பார்க்கலாம். மற்றபடி PE, PG, ஃபேஸ் வேல்யூ எல்லாமே பாத்துங்க, புக் வேல்யூ. அதே மாதிரி இது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்குங்க. இது நம்ம மெயினா பார்க்க வேண்டியது மார்க்கெட் கேப் பத்தி. அப்புறம் நியூஸ், ஏதாவது நியூஸ் வந்திருக்காங்கிறதுக்காக தான் பார்க்குது. 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இது நியூஸ் வந்திருக்கு, இடையில எந்த நியூஸ் வரல. அதாவது HDFC பேங்க் இன்ஃபார்ம்ஸ் அபவுட் அலாட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்புறம் வந்து HDFC பேங்க் என்எஸ்சி பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு, 50 கோடிக்கு 1000 ரூபாய் பெர் ஷேர் நடந்திருக்கு. அதே மாதிரி 77 கோடி என்எஸ்சி பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு, 7 lakhs ஷேர்ஸ் நடந்திருக்கு. இதான் 3 நியூஸ் HDFC பத்தி. அடுத்து 3வது ஸ்டாக்கை நம்ம எது பார்க்கலாம்டா, ஹெவி வெயிட் வந்து நிஃப்டி 50 ஹெவி வெயிட். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 3 ஸ்டாக் முடிஞ்ச அளவு பார்ப்போம். சில நாட்களை பார்க்க முடியாம கூட போகலாம், அதனால கோச்சிக்காதீங்க. அடுத்தது ஏர்டெல், இது ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக். இதோடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 13,16,000
750 மார்க்கெட் கேப். பிஜிஎஸ்சி எல்லாம் பாத்துங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து நியூஸே பார்த்துடலாம். இதோடைய 3 நியூஸ் வந்து 3 நாளைக்கு முன்னாடி பாரதி ஏர்டெல் மூவ்ஸ் அப் பிரிங்கிங் கனெக்டிவிட்டி டு லடாக் ரிமோட் வில்லேஜ் அண்ட் மேன் அண்ட் மெரக். அதாவது லடாக் ஏரியால இவங்க துவங்கி இருக்கிறதாக ஒரு நியூஸ் இருக்கு. அதே மாதிரி ஏர்டெல் கண்டினியூ லடாக் ரிமோட் வில்லேஜ், இதுவும் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ். அப்புறமா ஒரு பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு 55 கோடிக்கு 2120க்கு. இது முக்கியமான 3 நியூஸ். சரியா? நீங்க 3 இது பார்த்தோம். ரிலையன்ஸ், HDFC, ஏர்டெல். தொடர்ந்து மத்தவங்க பார்ப்போம். இடையிலையும் ஏதாவது நியூஸ் வந்தா கூட பார்த்துக்கோம். இது ஃபர்தரா நமக்கு மார்க்கெட்டை பத்தி புரிய உதவும். சரியா? தேங்க்ஸ்.